அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வார பலாபலன்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி 19ஆம் தேதி திங்கட்கிழமை 2வது நாள் பிறக்குதுங்க. அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையும் பிறக்கக்கூடிய இந்த வாரம் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையும் எப்படியெல்லாம் இருக்கும் வாரப்பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் மாறும். கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் சொல்கிறோம். இப்போ திங்கட்கிழமை 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவனுக்கு உகந்த நாள். சிவனுடைய என்னென்ன விஷயம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணுமோ வைக்கலாம். அதே போல் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யாதவங்க இந்த நாள் செய்யலாம். ஏன்னா சோமவாரமும் சேர்ந்து வருது திங்கக்கிழமையும். ஸோ நீங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, குளம் இது மாதிரி இடத்துல நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இதெல்லாம் என்னென்னு கேளுங்க. ஃபோன் நம்பரில் நான் விவரம் சொல்லிக்கிறேன். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி. அப்போ அஷ்டமியில் நமக்கு எல்லா தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பிரார்த்தனை வைக்கிறது, கால பைரவர் வழிபாடு எடுக்கிறது, துர்க்கைக்கு வழிபாடு எடுக்கிறது, அம்பாள் வழிபாடு எடுக்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 4ஆம் தேதி வாஸ்து நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை சேர்ந்து வருது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்போ வாஸ்து நாளில் நம்ம என்ன செய்யலாம்னா பூமி சார்ந்த விஷயமும் குடும்பத்திலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்றதுக்கு வாஸ்து பூஜை ஹோமமெல்லாம் செய்யலாம். அதே போல் வாஸ்து குற்றங்கள் நீங்கிறதுக்கும் ஹோம பூஜை செஞ்சுக்கலாம். அதற்கான வழிபாடு பெருமாள் கோயிலையும் போய் எடுத்துக்கலாம் நீங்கள் புதன்கிழமையாக இருக்கனால. வாஸ்து அப்படிங்கிறது குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்குது. பெருமாள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை போகலாம், பூமி பூஜையெல்லாம் செய்யலாம். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க. ஏகாதேசி வருது 6ஆம் தேதி. 6ஆம் தேதி 7ஆம் தேதி சேர்ந்து ஏகாதேசி வரக்கூடிய இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தோடு வருது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியனால பெருமாள், அம்பாள், தாயார் வழிபாடு, விஷ்ணு சரசரநாமம் கேட்டு வர்றது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏகாதேசி திதி இந்த நாள் நீங்கள் விரதம் இருக்கலாம். 60 வயசு 70 வயசுக்கு மேலே விரதம் இருந்தால் மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும். 8ஆம் தேதி பிரதோஷம் வருதுங்க. சுப காரியங்கள் சுப முகூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ வழிபாடு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். மேசராசி நேயர்கள் இந்த வாரம் நீங்கள் புதிய முயற்சி, ஒப்பந்தம், கையெழுத்து போடுறதெல்லாம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மாற்றத்திற்கு இந்த வாரம் நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். வாரப்பலன் எப்படின்னா கிரக கோச்சார அமைப்பில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. தேவையற்ற எண்ணங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. 12இல் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு போச்சு. இப்போ சனி பகவான் இருக்கனால தூக்கம் கொஞ்சம் கெடும். அந்த தூக்கத்தில் நீங்கள் அந்த கெடும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க, நல்ல விஷயங்களை என்ன பிளான் பண்ணுறது அல்லது ஒரு தியானம் பண்ணிக்கிறது, இதுதான் நம்ம பிளான் பண்ணி இந்த குடும்பத்தில் நமக்கு சிக்கலை தீர்க்கறதுக்கு அல்லது கஷ்டத்தை நீக்கிறதுக்கு அல்லது நல்ல விஷயங்களை எப்படியெல்லாம் செய்யலாம். இப்போ திருமணம் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா திருமணத்துக்கான விஷயங்களை நீங்கள் ஒரு பிளான் போடலாம். கட்டமெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்யணும் எழுதி வச்சு பழகுங்க. மேசராசிக்கு எப்படின்னா குடும்பத்தோடு இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். நல்ல ஒரு விஷயங்கள் சுபகாரியத்துக்கெல்லாம் செலவுக்கு போவீங்க. திருமணத்துக்கு போகிறது, காது குத்துக்கு போகிறது, அதே போல் கிரகப்பிரவேசத்துக்கு போகிறதெல்லாம் இந்த மாதிரி செலவுகள் வரக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள்லாம் எடுங்க. புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேசராசிக்காரங்க இதை பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய ராசியில் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் அமைகிறதுனால இந்த குழந்தைகளுக்காக ஏதாவது மருத்துவ செலவுக்கு போகணுன்னா போயிட்டு வந்துடுங்க. குழந்தைகள் சின்னது தான் படிக்கலை அது இதுன்னு அப்படின்னு ஒரு வியாழக்கிழமை பெருமாளுக்கு போய் ஹயக்ரீவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. காலேஜுக்கு சேர்க்கறதுக்கு தடையாக தாமதமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, அவங்க நட்சத்திர ஜாதகம் பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி தான் சில தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேசராசி இந்த வாரம் நல்ல சாப்பாடு பிரியராக இருப்பீங்க. நல்லா சாப்பிடக்கூடிய வெளியில் நிறைய உணவுகள் உங்களுக்கு வெரைட்டியாக கிடைக்கும். கல்யாணத்துக்கு போனாலும் சரி, ஹோட்டலுக்கு போகலான்னு எண்ணங்கள் வரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய காலகட்டம் இந்த வாரம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், ஃபோன் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
அதே போல் உங்களுடைய சுப காரியங்கள்லாம் நீங்கள் என்னென்னு பிளான் பண்ணணும். குழந்தைகள்னால உங்களுக்கு நல்ல வரவு உண்டு, செலவுகள் சுபக செலவுகளாக இருக்கும், மாற்றங்கள் உண்டு. எதையுமே ஒரு முயற்சி செய்யுங்க. இந்த வாரம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வைகாசி 19ஆம் தேதி அப்படிங்கும்போது இந்த அக்னி நட்சத்திரம்லாம் போயிடுது. சூரியன் நல்ல வெப்ப கிரகமாக இருந்துச்சு, ஆனாலும் அங்கங்கே மழை பெஞ்சதுனால சிறப்பாக இருக்குது. உங்களுடைய ராசியில் தானே இருந்துச்சு. சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். எதையுமே தலைமைத்துவமாக இருக்கணும். குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உண்டு. இந்த வாரம் மரியாதை, நல்ல விஷயங்கள் எடுக்கிறதுக்கு நீங்களாம் ஆலோசனை பண்ணுவீங்க. நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லா இருக்கும். பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போகிறது, குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே பிரயாணம் பண்ணுறது, ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் முன்னாடி இருந்து இதை தலைமைத்துவமாக செய்யக்கூடிய காலகட்டம். கையெழுத்து ஒப்பந்தம், மேலதிகாரியிட பேசுகிறது, அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்கள சந்திக்கக்கூடிய நேரங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்லா இருக்குது. தீர்க்கமான முடிவாக இருக்கும். ஒரு மனசு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சிந்தனைகள் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் எப்படின்னா ஒரு பாராயணம் பண்ணிக்கோங்க. கோளர் திருப்பதிகம் கேட்டுகிட்டே வாங்க. மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை கேட்கக்கூடிய இந்த திருக்கோளர் பதிகம் உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். என்னென்ன வழிபாடு அப்படிங்கிறத நம்ம மாத பலன்லையும் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.